உடனே நான் கண்ணு வச்சுட்டேன் அதனாலதான் வயிறு வலிக்குதுன்னா கதை கட்டிட்டு இருக்காத. வயிறெல்லாம் வலிக்கல. அப்புறம் வயித்துல நம்ம பாப்பா எட்டி உதைக்குது. சரியா போச்சு. உதைக்குதா? உதைக்கிட்டோம் உதைக்கிட்டோம், நல்லா உதைக்கிட்டோம். நான் வெளியே ஒண்ணு விடாம ஃபாலோ பண்றேன்னு நம்ம குழந்தை சொல்லாம சொல்லுது, தெரிஞ்சுக்கோ. அப்புறம் நான் அம்மா வயித்துக்குள்ள வந்ததுல இருந்து 3-4 மாசம் அம்மா வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அம்மாவால சாப்பிடவே முடியல. நான் பிறந்ததுக்கு அப்புறமும் 2-3 மாசம் அம்மா பத்திய சாப்பாடு தான் சாப்பிட போறாங்க. அதனால இப்பவாச்சும் நிம்மதியா சாப்பிட விடுங்கன்னு அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுது. சொல்லு சொல்லும். சொல்றேன். என்னாச்சு? மறுபடியும் ஒதுக்குது. மாதிரியெல்லாம் இல்லங்க, இப்பெல்லாம் மூமெண்ட் நல்லாவே தெரியுது. வயித்துக்குள்ள பாப்பா சுத்துறது உதைக்கிறதெல்லாம் முன்ன விட இப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் 2 மாசம் தானே காவிரி. அதுக்குள்ள நம்ம குழந்தைய நம்ம கையால தொட்டு தூக்கி கொஞ்சம் ஃபீல் பண்ண போறோம். அந்த நாளுக்காக தாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னை விட பாப்பா மேல அதிக அக்கறை காட்ட ஆரம்பிச்சாச்சா? அப்படிலாம் இல்ல. ஒண்ணு நான் விட்டு கொடுப்பேனா? அம்மா குழந்தை 2 பேருக்கும் சேர்த்தே விட்டுறேன். இது அம்மாக்கு வசதியா ஒரு வேலை கிடைச்சதும் குடும்பத்தோட செட்டில் நினைச்சீங்களா? ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்க. உன்னையும் குடும்பத்தையும் அங்க அனுப்பி எவ்வளவு நாள் ஆச்சு? இத்தனை நாள் அங்க உருப்படியா என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடியலங்க. இத சொல்லதான் அங்க அனுப்பி வச்சோமா? நாங்க சொன்னபடி நீங்க எதுவுமே செய்யாதனால அப்போ மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயம் எதையும் நாங்க மறக்கல. நாங்க நினைச்சது செய்யற மாதிரியான சுச்சுவேஷன் அங்க அமையல. அதுதான் உண்மை. நடுவுல அந்த விஜய்க்கு வேற என் மேல டவுட் வந்துருச்சு. உன் சர்டிபிகேட் எங்க? உனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு. நீ கொடுத்த சர்டிபிகேட்டை வச்சுதான் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுவும் பொய்யான சர்டிபிகேட்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாம எதை நினைச்சு பயந்துட்டு இருக்காது. அப்புறம் அப்பா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். நான் வரேங்க. டேய், நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் உன்னை சந்தேகப்பட்டது எவ்வளவு சரியா இருக்குல்ல? உண்மையா சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் என்னடா சம்பந்தம்? இவன் சொல்லிதான் நீ எங்க வீட்டுக்குள்ள வந்தியா? சொல்றா, உண்மையிலே நீ யாரு? உனக்கும் இவனுக்கும் என்னடா சம்பந்தம்? சொல்றோம். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க, எல்லாம் முடிஞ்சதா? அது இன்னும் முழுசா முடியல. எப்படியும் முடிச்சிடலாம். இப்படி மூச்சு வாங்குது. அதனால யாருக்கும் நினைக்கிறேன். ஓ, அத்தை எங்க? சாரதா தலைவலிக்குதுன்னு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காப்பா. ஓகே, சரி பாட்டி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளதானே இருக்காங்க, வெளியில எல்லாம் போயிடலையே. ஏங்க, இப்ப எதுக்கு வந்தது வராததுமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப யாராவது வெளியே போயிருந்தாதான் என்ன? உங்களதான் கேக்குறேன். அது
இன்னைக்கு பனி ரொம்ப அதிகமா இருக்கும்னு வெதர் ரிப்போர்ட்ல சொன்னாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வயசானவங்கல்ல, அதான் இது தெரியாம எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்களோன்னு கேட்டேன். பாருங்க பாட்டி, இந்த மாதிரி குறுக்க குறுக்க கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லுங்க. ஏண்டி அவர் சொல்றதான் அமைதியா கேளேண்டி. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ம், அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு நைட்டு வெளியே பனி அதிகமா இருக்குங்கிறதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். ரூம்ல இருக்கிற ஜன கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. பனி அதிகமா இருக்கும்னு வெதர் ரிப்போர்ட்ல சொன்னதுக்கு போய் நீங்க எதுக்குங்க இவ்ளோ பதட்டமாவறீங்க? இப்படியே பார்த்தவங்க இந்த பனியெல்லாம் எங்களை என்ன செய்ய போகுது சொல்லுங்க. இந்த பாரு காவேரி, இந்த பதிலுக்கு பதில் என்கிட்ட பேசுறதுதான் வேணாங்கிறேன். இத பாருங்க, நான் அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருலடி. எப்படியும் இப்ப எல்லாரும் தூங்க தானடி போறோம். அதுக்கு சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? சரி, நீங்க சொன்ன மாதிரியே யாரும் வெளியே போகாம பாட்டி இவ. ஜன்னல் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குறோம். போதுமா? சரி காவேரி, ஆ, சரி டைம் ஆச்சு. உள்ள போலாம். வாங்க எல்லாரும் போய் நேரம் தூங்கலாம். ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் போலாம். பாத்து இரு. போ பாட்டி. வா போ. குட் நைட் விஜய். நடந்துருச்சு நிவேன். என்ன ஆச்சு? அந்த கிருஷ்ணாவும் ராகவும் ரகசியமா மீட் பண்ணி பேசிக்கிட்டே தான் நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, இன்னைக்கு நானே கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணி போனதுல அந்த ராகவை மீட் பண்ணி பேசுறத நான் என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? எனக்கு அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த உடனே அவ்வளவு கோவம் வந்துச்சு. நேரா போய் அவன் சட்டையை பிடிச்சு, இவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், இவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதைத்தான் நான் இன்னைக்கு பண்ணேன் நிவின். இதுக்கு மேலே இந்த விஷயத்த கண்டு காணாம இருந்தா அது சரி வராதுன்னு அவங்கள கையும் களமா பிடிக்கிறதுக்கு அவங்க முன்னாடியே போய் நின்ன. அப்புறம் அவனுங்களை அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு கடைசி நேரத்துல என்ன தள்ளி விட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க நிவின். எவ்வளவுதான் நான் துரத்தி போயும் என்னால அவங்கள பிடிக்க முடியல. சரி விடுங்க, அப்படி எங்க போயிட போறான்? திரும்ப இங்க வந்துதானே ஆகணும். ஆஹா, இதுக்கு மேல நம்ம அவனை சும்மா விடக்கூடாது. அதனாலதான் உங்களையும் நான் இங்க வர சொன்னேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க பிரதர், வெயிட் பண்ணுவோம். ஏங்க வந்தீங்க? இப்பதான் வந்தேன். யமுனா வரலையா? இல்ல, நான் ஒரு வேற விஷயமா இந்த பக்கம் வந்தேன். அதான் அப்படியே பிரதரை பார்த்துட்டு போலான்னு. ஓ, சரி, உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி 2 பேரும் பனில நின்னுட்டு இருக்கீங்க? ஆ, இல்ல பரவாயில்ல,